உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத குவாரிகள் தொடர்பாக நீதிமன்றம் காட்டமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த சட்டவிரோத குவாரிகள் தொடர்பாக அதிகாரிகள் கூட்டு சதி செய்கிறார்களா என்ற கோணத்தில் நீதிமன்றம் தன்னுடைய கேள்வியையும் காட்டமான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். இந்த வழக்கில் நீதிமன்றம் தெரிவித்திருப்பது என, பிறப்பிக்கப்பட்டிருக்கும் உத்தரவு தொடர்பான முழுமையான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மணல் லாரிகள் செயல்பட, மணல் குவாரிகள் செயல்பட மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு அனுமதியும் வழங்கவில்லை. ஆனால் பழனி, ஒட்டஞ்சத்திரம், நத்தம், வேடச்சந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் மற்றும் கிராவல் மணல் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் அள்ளப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. மேலும் அரசின் முறையான அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபடுவதால் அரசிற்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும், இதுபோன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏராளமான சட்டவிரோத கனிம குவாரிகள் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக திடீர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க அந்த சட்டவிரோத மணல் குவாரிகள் மூடி அந்த அதிகாரிகள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை கடந்த வாரம் விசாரணை செய்த நீதிபதிகள் சட்டவிரோத அந்த குவாரிகள் உடனடியாக மூடி சீல் வைக்க வேண்டும் என, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் குவாரி நடத்தியவர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, கனிம வளம் நமது நாட்டின் சொத்து, அதை ஒருபோதும் திருடுவதற்கு அனுமதிக்க கூடாது, அதிகாரிகள் கூடாது என நீதிபதிகள் எச்சரித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட அந்த குவாரிகள் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளது என்றும், சட்டவிரோத குவாரிகள் நடத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டவிரோத குவாரி முன் அந்த பக்க கதவு சீல் வைக்கப்பட்டு பின்பக்கமாக குவாரிகள் மணல் அள்ளப்பட்டு வருகிறது என்பதற்கு புகைப்படங்களை நீதிபதியிடம் தாக்கல் செய்தார். அப்போது கோபமடைந்த நீதிபதிகள் இதுபோன்ற நடவடிக்கைகள் அதிகாரிகளின் கூட்டு சதியுடன் தொடர்கிறதா அல்லது வேறு விதமாக நடக்கின்றனவா என கேள்வி எழுப்பினர். அதிகாரிகள் இவ்வாறு செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும், இந்த குற்றச்சாட்டுகள் கடுமையானவை என்பதால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் ஆஜராகி உண்மைகளை விளக்கி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், வருகின்ற அந்த 16ஆம் தேதி அன்று காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.